ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே நமக்கு எதனாலெல்லாம் அல்லாஹ்வினுடைய கோபம் வருமோ, எதனாலெல்லாம் நாம் மிகப்பெரிய இழப்பை சந்திப்போமோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துகிறார்கள். வாழ்க்கையில் இழப்புங்கிறது அது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். நல்ல நெருக்கமாக இருக்கிற உறவை இழக்க முடியுமா? உடனே கூடையே இருக்கக்கூடியவங்களுடைய இழப்பை அவ்வளோ சீக்கிரம் தாங்க முடியாது. மனித வாழ்க்கையில் திடீர் இழப்புகளும் இருக்கிற நியாமத்து இழப்பையும் அதில் கவனம் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரொம்ப கூடுதலாக எடுத்திருக்கிறார்கள். எனவேதான் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒரு செய்தியை ரொம்ப எச்சரிக்கிறாங்க. உலகத்தில் எப்போதுமே யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகி விடாதீர்கள் என்றார்கள். யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகிடக்கூடாது. அது சில பேர் தாயினுடைய பதுவா இருக்குது, தந்தையினுடைய பதுவா, நண்பர்களுடைய பதுவா. பதுவான்னா நம்ம பேரில் அவங்க மனசு உடைஞ்சு சாபம் விடுவது, மனம் உடைந்து சாபம் விடுவது. நீ நல்லா இருக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் நமக்கு தெரியாது. எந்த நேரம் எந்த துஆ கபூலாகும் தெரியாது. அதிலேயும் குறிப்பாக பதுவா என்பது ஒன்றால் பாதிக்கப்பட்டவனாக அவன் இருந்தால் அந்த பதுவாவுக்கெல்லாம் நேரமே கிடையாது. நம்மால் ஒரு பாதிக்கப்பட்டு விட்டார், ஏதோ ஒரு வகையில் அவருடைய சொத்தில் நம்ம கையை வச்சுட்டோம், அவர் நிம்மதியை நம்ம கெடுத்து இருக்கிறோம், அவருக்கு ஏதாவது தீங்கு செய்திருக்கிறோம். இப்போ அவர் பதுவா செய்தால் நேரம்லாம் கிடையாது. சில துவா ஒப்புக்கொள்ளப்படுறதுக்கு நேரம் இருக்குது. இந்த பதுவா இருக்கு பாருங்க, உடனே ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. பெத்த தகப்ப மனம் உடஞ்சி பதுவா செய்தார் வைங்க, அது உடனே டைரக்டாக ஏற்கப்படும். தாய் பதுவா செய்தாங்க, ஏற்கப்படும். யாராவது ஒருத்தருடைய பொருளை அபகரிச்சிட்டோம், அவர் பதுவா செய்தார், உடனே ஏற்கப்படும். இதில் ரொம்ப கவனம் இருக்கான். வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் கொடுத்த நியமத்து, இதை ரொம்ப கவனத்தோடு வாழணும். காசு வர்றது பெரிய விஷயம் இல்லை, வருமானம் வர்றது பெரிய விஷயம் இல்லை, அது இன்னொருவருடைய பதுவாவோடு வரக்கூடாது. இன்னைக்கெல்லாம் அபகரிப்பு கூடி இருக்கிறது, அடுத்தவங்க சொத்தின் மீது ஆசை கூடி இருக்கிறது, ஏமாற்று கூடி இருக்கிறது, அடுத்தவருடைய சொத்தை அபகரிப்பது கூடி இருக்கிறது. இதனால் உள்ள பாதிப்பு என்ன நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு மாதிரியா அவர்களுடைய சொத்தை அபகரிச்சிட்டோம் இல்லை, அதன் பாதிப்பு அவருடைய பதுவா. அந்த பதுவா அது நின்று வேலை செய்யும் என்றார்கள். நின்று வேலை செய்யும். யாருடைய மனசையும் உடையும்படி நடந்து விடாதீர்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டவரின் பதுஆ அதில் அச்சம் இருக்கட்டும் என்றார்கள், கவனம் இருக்கட்டும் என்றார்கள். அதில் ரொம்ப எச்சரிக்கை என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நம்ம லைஃப்பை வீணாக்கிறோம்.